வணக்கம் ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11 பொருத்தம் பார்க்குறாங்க திருமண பொருத்தத்தில். நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம். அதில் நம்ம திருமண தகவல் மையம் ஸ்ரீகுரு திருமண தகவல் மையம் வச்சிருக்கனால வர்ற கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ மூலமாக திருமண பொருத்தம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ திருமண பொருத்தம் பார்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது இங்கே சில நேரத்தில் நம்ம பொருத்தம் இல்லை, கட்ட பொருத்தம் இல்லை, மற்ற பொருத்தங்கள் இல்லை, இவங்களை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவங்க விவாதத்தை வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏஐ மூலமாக திருமண பொருத்தம் போட்டிருக்கோம், 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, ஆனால் நீங்கள் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஜோசியர் சரியில்லையா, இல்லை இந்த ஜோசியர் சரியில்லை, இல்லை இந்த ஜோதிடர் இவருக்கு பார்க்க தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டங்கள் இன்றைய சூழ்நிலையில் நிலவுகிறது. இதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் என்ன ஐயா? நன்றி ஐயா. அதாவது இன்னைக்கு ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான இடம் திருமணம். அதாவது திருமணம் முடிஞ்சோடனே குழந்தை பிறப்பு, அப்புறம் வேலை கிடைக்கிறது. இந்த 3 கேள்வி தான் பெரும்பாலும் வருது. அதில் ரொம்ப முக்கியமானது திருமணம். ஏன் கேட்டோம்னா அங்கே தான் நிறைய சிக்கல் வருது. இன்றைக்கி இந்த சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜோதிடராகவே இருக்கிறோம். அது ஒரு இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய இடமாக இருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் ஏஐயில் திருமண பொருத்தம்னு கேட்குறீங்க. இது ரொம்ப 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 முக்கியமான இடமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், திருமண பொருத்தம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, இந்த 10 பொருத்தம், திருமண பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ரெடி ரெக்கனரே வந்துடுச்சு. புத்தகத்திலே ரெடி ரெக்கனரே வந்துடுச்சு. 10ல் எத்தனை, இதை போட்டோம்னா வந்துடும். நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டாலும் வந்துடும், ஏஐயில் போட்டாலும் வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ல் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்யலாமா அப்படின்னு முதல்ல கேட்டாலே, இந்த 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணது நிறைய திருமணம் டைவர்ஸில் போய் நிற்கிது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அதில் உள்ள 2 பேர்களுடைய ஜாதகத்தினுடைய கோள்களினுடைய அமைப்பு பொருத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த அனலைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய வேலையை ஏஐ செய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா அது மேலோட்டமாக தான் செய்யும். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, ஸ்டெல்லார் கேபி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இதில் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு அந்த சாஃப்ட்வேர்லேயே ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் கணிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும், ஒவ்வொன்றுக்கும் மார்க் போடும், ஒவ்வொரு பாவத்துக்கும் மார்க் போடும். 1ஆம் பாவம், 7ஆம் பாவம், 5ஆம் பாவம் எல்லாத்துக்கும் மார்க் போட்டு கடைசியில் 200க்கு எவ்வளவு மார்க்குன்னு சொல்லி அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமிக்கும். அப்போ இதில் நம்ம எடுத்துடுறோமே, அப்போ அந்த மார்க்கை வச்சு நம்ம அந்த திருமணம் செய்ய சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு ஜோதிடர், நல்ல ஜோதிடர் அப்படின்னு சொன்னால் அவர் முதல்ல இந்த ஜாதகத்தை 2யும் அவர் அனலைஸ் பண்ணி பலன் சொல்லிவிட்டு அந்த கிரகங்கள் ரீதியாக இது சரியாக வருமானு முதல்ல முடிவுக்கு வருவார். முடிவுக்கு வந்துட்டு கடைசி அந்த மார்க்கை போட்டு அங்கே காமிக்கிறதுக்கு தான் அந்த மார்க்கை போடுவாரே தவிர, எடுத்தோடனே அந்த மார்க்கை போட்டு இந்த கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நல்ல குவாலிட்டியான ஜோதிடர் செய்ய மாட்டார். ஆனால் அவர்கிட்ட இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, இருந்தாலும் அதை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அது தொழில் தர்மம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம முக்கியமாக அதையும் பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏஐ என்ன பண்ணும்னா இந்த புறத்தில் இருக்கக்கூடியதை பொருந்துறதாக பார்த்துவிடும். ஆனால் அகம் பொருந்துகிறதா என்பதுதான் முக்கியம். இன்றைக்கி திருமணத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புறத்தை பொருத்தி விடுகிறார்கள். 2 பேரும் ஒரே படிப்பு, 2 பேருக்கு ஒரே சம்பளம், 2 பேருக்கு சொந்த வீடு இருக்குது, 2 பேர் கார் வச்சுருக்காங்க, எல்லாம் பொருந்தி வருகிறது. புறம் அனைத்தும் பொருந்திவிடும், அகம் பொருந்தி விடுமா? அகம் பொருந்தாது. இப்போ நீங்கள் நல்ல ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இப்போது பெண்ணுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, ஆணுக்கு சுக்கிரன் நீசமாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தை ஒருவர் செய்யலாம் என்று சொல்லிவிட்டார், திருமணம் செய்து விட்டார்கள். எப்படி நீங்கள் இதற்கு சொன்னீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒன்று உச்சமாக இருக்கும்போது ஒன்று நீசமாக இருக்கும்போது, ஒன்று உயர்வாக இருக்கும்போது ஒன்று தாழ்வாக இருக்கும்போது, இது 2க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா 2 பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு நான் கல்யாணம் பண்ண சொன்னேன்னு சொல்கிறார். இப்படி தான் ஏஐ பார்க்கும். ஆனால் நீங்கள் இப்போ இவர்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட 1 கோடி இருக்குது, பெண்ணுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அதில் ஒரு 50 லட்சத்தை கொடுத்தா ஆளுக்கு 50 லட்சம். நீங்கள் புறத்தை பேலன்ஸ் பண்ணலாம், சமநிலைப்படுத்தலாம், அகத்தை சமநிலைப்படுத்த முடியாது. அகம் என்பதை நீங்கள்
கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அப்போ அது சமநிலைப்படுத்த முடியாது. இந்த திருமணம் என்பது அகம் சார்ந்த, உணர்வு சார்ந்த விஷயம். அதனால் இந்த அதாவது நீங்கள் ஏஐயில் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கூட பார்த்துக்குங்க. ஆனால் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் பார்க்கும்போது ஏஐ நம்பி திருமணம் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டால், இப்போ வேறு ஏதோ வேலைக்கு போகிறது, படிக்கிறதுன்னு சொன்னால் படிப்பை மாற்றிக்கலாம், வேலையை மாற்றிக்கலாம், திருமணத்தை மாற்ற முடியுமா? இது ஆயிரங்காலத்து பயிர். அதனால் இந்த இடத்துல மட்டும் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் அந்த கிரகங்களினுடைய அமைப்பு, அதனுடைய இணைப்பு, வரக்கூடிய திசாபுத்தி காலங்கள், அவருடைய வாழ்நாள் வரை ஒரு 55-60 வயது வரை அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்த்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது ஜோதிடருடைய கடமை. இதை ஏஐயால் எந்த காலத்திலும் செய்ய முடியாது என்பதை உறுதிப்பட கூறுகிறேன். நன்றி, நன்றி. நன்றி ஐயா, மிக சிறப்பாக ரொம்ப தெளிவாக கூறுனீங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.